கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 124 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமாக அவங்க இருதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரும். போன எபிசோடில் பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது புது பலன் நமக்கு கிடைக்கும். எப்படின்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அவர் என்ன சொல்றாரு? நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்றாரு. அதுதான் நம்ம எரேமியால பார்த்தோம். அது நிறைய நம்ம பேசணும். அதுக்கு சப்சிக்வெண்ட்டாக நிறைய வசனங்கள் பேசணும். நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு வாழ்க்கையில். நிறைய திட்டங்கள், நிறைய எண்ணங்கள், அதாவது நிறைய முயற்சிகள், எதிர்பார்ப்புகள், இப்படி வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம என்ன திட்டமிடுறோமோ அதை நம்ம இலக்கு அடையணும். இப்படியெல்லாம் இருக்கு. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவரு நம்ம திட்டத்துக்கு இப்படி வழி நடத்துவார்ன்றதை சொல்றாரு. அதை நம்ம பார்ப்போம். எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன். நம்ம என்ன செய்யணும்னா அவரை நோக்கி கூப்பிடுறது தான் முக்கியம். அவரை நோக்கி கூப்பிடுறது மட்டும் இல்லை, நிச்சயமா பதில் கிடைக்கும், உத்தரவு கிடைக்கும். ஆண்டவர்கிட்ட இருந்து நமக்கு நம்மளுடைய விண்ணப்பத்துக்கு, நம்மளுடைய வேண்டுதலுக்கு பதில் கிடைக்கும், பிரச்சனை தீரும். நம்ம எதுக்காக வேண்டிக் கொண்டோமோ அது மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடியவர்ன்றத ஒரு நிச்சயத்தோடு நம்ம கூப்பிடணும். அந்த கூப்பிடுதல் தான் முக்கியம். அவர் செவிக்கு சேரணும். அது அவர் செவி கொடுப்பார். நம்ம வேண்டுதல் கேட்கப்படும், நம்ம விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிச்சயம் நம்ம கிட்ட இருக்கா? இதுதான் முக்கியம். இதுதான் அவர் சொல்றார். அதாவது நிறைய பேர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஜீரோ, நல்ல பிசினஸ், அதாவது சாதாரண லெவல்ல இருக்கவங்க கூட பிசினஸ்ல நல்லா அவங்க வாழ்க்கை மாறி நல்லா இருப்பாங்க, ஆசீர்வாதமா. எங்கேயோ ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கும், இல்ல வியாபாரத்துல ஒரு நஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, சரிவை சந்திப்பாங்க. சரிவை சந்திக்கும் போது என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா வாழ்க்கை மாறிடும். அதாவது ஜீரோ போனா கூட பரவாயில்ல, மைனஸ்ல போயிடுவாங்க. மைனஸ்ன்றது என்னன்னா பாத்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா வாழ்ந்துட்டு கஷ்டப்படும் போது அவங்க மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. சோர்ந்து போயிடுவாங்க. சோர்ந்து போயிட்டு, அதாவது உடல் அளவுல சோர்ந்து போறது வேற, மனதளவுல சோர்ந்து போறதுன்னு இருக்கு பாருங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுல இருந்து மீள்றதுதான் கஷ்டம். உடல் அளவுல சோர்ந்து போனீங்கன்னா நீங்க நிறைய எனர்ஜி ட்ரிங்க், இந்த ட்ரிப் ஏத்தி, இந்த மாதிரி நிறைய, அதாவது வீக்கா இருக்கவங்களுக்கு விட்டமின்ஸ், அது இது நிறைய உலக பிரகாரம் நிறைய செஞ்சு பிசிக்கலா நம்மள கொஞ்சம் ஓரளவுக்கு தயார் பண்ண முடியும். மனதளவுல அந்த பாரம், மனதளவுல சோர்ந்து போய், மனதளவுல பிரச்சனைகளால சூழப்பட்டு நம்ம மனதளவுல பாதிக்கப்படும் போது அந்த மனபாரத்தை தீர்க்கக்கூடிய அவர் மட்டும்தான். ஏன்னா அதான் என்னை நோக்கி கூப்பிடுன்றார். அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாது. நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. மைனஸ்ல இருக்கீங்களா, உங்களை தூக்குவாருங்க. அதாவது குப்பையில புழுதில இருந்து கூட தூக்கி எடுத்து அவங்க வாழ்க்கையை மாத்துறவர் அவர். அப்படி இருக்கும்போது நீங்க மைனஸ்ல இருக்கிறது ஒண்ணு பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனா நீங்க சோர்ந்து போயிடுறீங்க பாருங்க, அதுதான் பிரச்சனை. நீங்க சோர்ந்து போகாம நிச்சயமா மாத்துவார். எப்படி மாத்துவார்னு தெரியாது, அவ்வளவுதான். அவர் நிச்சயமா மாத்துவார். உங்க கூப்பிடுதல் அவருக்கு சென்று அடையுதா, அதுதான் முக்கியம். உங்ககிட்ட நிச்சயம் இருக்கா, பதில் கிடைக்கும்ன்ற ஒரு நிச்சயம் இருக்கா, இதுதான் விஷயம். எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு வாழ்க்கையில. பாத்தீங்க எல்லாருமே ஓட்டம். இது எப்படின்னா ஃபாஸ்ட் ரேஸ் மாதிரி 100 மீட்டர் ரேஸ் கிடையாது. இது நம்ம வாழ்க்கை முழுதும் ஓடணும். சில பேர் பாருங்க இந்த தொடர் ஓட்டங்க ஓடுவாங்க. 1500 மீட்டர், 2000 மீட்டர், இப்படி எல்லாம் ஓட்டங்கள் இருக்கு. அந்த ஓட்டங்கள்ல சில பேர் தெரியாம என்ன பண்ணிடுவாங்க, வேகமா ஓடிடுவாங்க எடுத்த உடனே. அப்ப அவங்களால சோர்ந்து போயிடுவாங்க. வேகமா ஓடக்கூடாது, மெதுவா ஓடுவாங்க சில பேர். ஆனா மெதுவா ஓடுறாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க தெரியாதவங்க, ரொம்ப மெதுவா ஓடிட்டு இருக்காங்கன்னு. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்துருவாங்க. ஏன்னா அந்த இலக்கு அடையிற ஒரு நிச்சயத்தோட ஓடுறாங்க. அந்த மாதிரி நம்ம விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்கும், ஆண்டவர் நிச்சயமா செய்வார். பொறுமையோட காக்குறது இருக்கு, அதுதாங்க. அப்பதான் நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, அவர் தர சமாதானத்தை, அவர் தர சுகத்தை, அவர் தர எல்லா விதமான தீர்வுக்கும் பதில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது அவர் ரெடியா இருக்கார், அவர் பதில் கொடுக்க ரெடி. நம்ம கூப்பிடுறது அவருக்கு சென்று அடையணும், இதுதான் விஷயம். இன்னொரு வசனம் பார்ப்போம். சங்கீதம் 91:15, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். திரும்ப வாசிக்கிறேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். மறு உத்தரவுன்னு என்ன? உடனே நான் ஆன்சர் கொடுப்பேன்றார். என்னை நோக்கி கூப்பிட்டா உடனே நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். மறு உத்தரவுன்றது என்ன?
எல்லா வகையிலும் உங்களுக்கு வந்து நீங்க கேட்கிற எதா இருந்தாலும், வேலைக்காக கேட்கறீங்களா, இல்ல சுகத்துக்காக கேட்கறீங்களா, இல்ல கடன் பிரச்சனைக்காக கேட்கறீங்களா, இல்ல வியாபாரம் வளரணும்னு கேட்கறீங்களா, இல்ல உங்க அரசாங்க வேலையோ இல்ல தனியார் வேலையோ ப்ரமோஷன் அடையணும்னு கேட்கறீங்களா, இல்ல படிப்பு விஷயத்துல பெரிய இலக்கு அடையணும்னு கேட்கறீங்களா, ஒரு கலெக்டர் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், இப்படி உங்க விண்ணப்பம் இருக்கா, நிச்சயமாகும். எல்லாம் உலகத்துல சொல்லுவாங்க இது முடியாது. எதை நீங்க எடுங்க, இது முடியாதுன்னுவாங்க. அதாவது ஒரு டார்கெட் தான் பாருங்க. இப்ப எல்லா இடத்துலயும் டார்கெட், சேல்ஸ்ல டார்கெட், இதுல டார்கெட், அதுல டார்கெட்னு ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. சேல்ஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் நிறைய தெரியும். ஆனா டார்கெட் வச்சு பண்றவங்களுக்கு கூட இப்ப பாருங்க, இந்த டார்கெட்டை பண்ண முடியாது உன்னால, சேல்ஸா ஐயோ நான் போக மாட்டேன், டார்கெட் வச்சிருப்பாங்க. அது இல்லைங்க, அதுக்கும் மேலான டார்கெட். அவரை நீங்க நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அந்த டார்கெட் இல்லைங்க, அதை விட பெரிய டார்கெட், உங்க வாழ்க்கையை மாறக்கூடிய ஒரு டார்கெட்டை நீங்க ரீச் பண்ண முடியும். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் அவர். உங்க வாழ்க்கையை வந்து நீங்களே வந்து எப்படின்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளதான் நீங்க நினைச்சிருப்பீங்க உங்க வாழ்க்கைய. இவ்வளவு போதும், ஏன்னா நீங்க வந்து இப்படிதான் நினைச்சிருப்பீங்க. ஆனா ஆண்டவர் வந்து அப்படி நினைக்க மாட்டார். அவர் அதான் சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்திலே என்ன சொல்றாரு, அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை, புத்திக்கு எட்டாது, உங்களுடைய எண்ணங்களும் அந்த மாதிரி இருக்காது. நீங்க ஒரு லெவலோட தான் நீங்க வந்து உங்களோட திங்கிங் இருக்கும். ஆனா அவர் பாருங்க, இப்ப சாதாரண நாள் பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல கூட ஏசி ட்ரெயின்ல போயிருக்க மாட்டாங்க, நார்மல் ரிசர்வ் பண்ணி போயிருக்க மாட்டாங்க, அன்ரிசர்வ்ல போற ஏழைங்க எல்லாம் கூட இருக்காங்க. அவங்க எல்லாம் கூட இந்த வட்டத்துக்குள்ளே வாழறாங்க. வட்டத்தை விட்டு வெளியே வந்து, ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாழ்க்கையை மாத்துங்க, எங்க வாழ்க்கை குறைவுல இருந்து நிறைவா மாறணும், நாங்க எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டு அனுபவிக்கணும். ஏன்னா எல்லா படைப்பும் ஆண்டவர் வந்து ஒருத்தருக்கு பிரிச்சு படைக்கல பாருங்க. இப்போ விமானம் இருக்குன்னா, விமானத்துல வந்து நீங்க பணம் கொடுத்தா பயணம் செய்ய முடியும். அதுல வந்து ஏழ்மையில இருக்கவர் அவரு இல்ல செல்வந்தரான்றதெல்லாம் இல்ல. நீங்க பணம் செலுத்தினா ஏன் எக்ஸிகியூட்டிவ் கிளாஸ் உயர்தர வகுப்புல கூட நீங்க பயணம் செய்ய முடியும். ஆனா பணம் செலுத்தணும், அவ்வளவுதான். ஆனா பணம் செலுத்தக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறுதா, அதை மாற்றக்கூடிய ஆண்டவர். எத்தனை பேருக்கு விமானத்துல பயணம் செய்யறதே கனவா இருக்குது. முடியுங்க. நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். உங்க விண்ணப்பம் சரியா இருக்கணும், உங்க நோக்கம் சரியா இருக்கணும், உங்க லட்சியம் எல்லாமே அந்த எந்த லட்சியம் அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையே சார்ந்து ஒரு முழு நம்பிக்கை, அதாவது உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது ஒரு பக்கம், ஆண்டவரை நீங்க முழுசா நம்பணும். அவரை விண்ணப்பம் பண்ணிட்டு அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்கும்ன்ற ஒரு நிச்சயத்தோட காத்திருக்கணும். நாமளும் நம்ம செய்யற வேலையை சரியா செய்யணும். அதாவது டெடிகேட்டடா எந்த வேலை நீங்க செஞ்சாலும் பாருங்க, நீங்க டெடிகேட்டடா செய்யாத பட்சத்துல சாதிக்கவே முடியாது. நீங்க ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றது கூட டெடிகேட்டடா இருக்கணும். அந்த டெடிகேட்டடா நீங்க விண்ணப்பம் பண்ணிட்டு அந்த விண்ணப்பத்துக்கு உண்டான எல்லாத்தையும் நீங்க செய்யறதுக்கு, அவர் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கணும். நீங்க டெடிகேட்டடா தயாரா இருக்கணும். நீங்க அவர் பதில் கொடுப்பாரு பாருங்க உங்களுக்கு அந்த விண்ணப்பத்துக்கு. அதை பெற்றுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கையோட லெவல் மாறும் பாருங்க. உலகமே வந்து, அதாவது உலகம்ன்றது சமுதாயம், உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாம் அப்படியே ஆச்சரியப்படத்தக்க வகையில உங்க வாழ்க்கை மாறிடும். எல்லாருமே யாரெல்லாம் உங்களை கண்டு விலகி போனாங்களோ அவங்க எல்லாம் உங்ககிட்ட வருவாங்க, தானா வருவாங்க. யார் உங்க போன் கால் அட்டன் பண்ணலையோ அவங்க உங்களுக்கு போன் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் வாழ்க்கை மாறும் பாருங்க. அதாவது வாழ்க்கை வந்து வெறும் செல்வம் பணம் இது மட்டும் இல்லைங்க, உங்க வாழ்க்கையோட தரமே மாறிடும். எல்லாமே வந்து ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, சமாதானம், சந்தோஷம், சுகம், பலம், இப்படி வந்து உங்க வாழ்க்கை மாறிடும். இதுதான் வந்து ஆண்டவர் தர ஆசீர்வாதம். அதான் சொல்றாரு பாருங்க, மறுவுத்தர் அருளி செய்வேன் ஆபத்தில், அதாவது ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து. ஆபத்து வந்தா, அதாவது விண்ணப்பத்துக்கும் பதில் கொடுக்கிறேன்றாரு. அவரை நோக்கி கூப்பிடும் போது நான் உத்தரவு கொடுத்துறேன். எதா இருந்தாலும் எந்த உத்தரவு வேணும் உங்களுக்கு? அரசாங்க வேலைக்கான உத்தரவா, இல்ல பெரிய கான்ட்ராக்ட் அதுக்குண்டான உத்தரவா, இல்ல உங்களுடைய படிப்புக்கு உண்டான? இப்ப பாருங்க, நிறைய பேர் கனவு டாக்டர் படிக்கணும், இதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க நீ டாக்டர் எல்லாம் படிக்க முடியாது, உன்னால முடியாது, இது இப்படி அது அந்த அப்படின்னு. ஆனா நீங்க டாக்டர் படிக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு லட்சியத்தோட நீங்க விண்ணப்பம் பண்ணும்போது பாருங்க, அதை செய்யறேன்னு சொல்றார். மறு உத்தரவு அருளி செய்வேன்னு சொல்றார். என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வாழ்க்கைக்கு உத்தரவு கொடுக்கறது மட்டும் இல்ல, கேரண்டி கொடுக்கறது மட்டும் இல்ல, அஷூரன்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்ல, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்துல கூட இருப்பேன்னு சொல்றாரு. கூட இருந்து யாரும் உங்களை சிதைக்காதபடி, யாரும் உங்க வாழ்க்கைய, உங்க சுபபலத்தை, உங்க சமாதானத்தை குலைக்காதபடி, உங்க நிம்மதியை கெடுக்காதபடி, உங்க வாழ்க்கையில ஆபத்து காலத்துல உங்க கூட இருப்பேன்னு சொல்றாரு. கூட இருந்து தப்புவித்து ஆபத்துல இருந்து உங்களை தப்ப வைக்கிறேன்றாரு. தப்ப வைக்கிறது மட்டும் இல்ல, கனப்படுத்துவேன்னு சொல்றாரு. கனப்படுத்துறேன்றாரு. கனப்படுத்துறேன்னா என்ன? அவனை கனப்படுத்துவேன்னா உங்களை உயர்த்துறது. அவரே கனம் பண்றாருன்னா, கனப்படுத்துவேன்னு சொல்றாருன்னா, அப்ப உலகத்தார் வந்து உங்களை எப்படி கனம் பண்ணுவாங்கன்றதை யோசிச்சு பாருங்க.
இதுதாங்க அவரோட கிருபை, இதுதான் அவரோட அன்பு, இதுதான் அவரோட இரக்கம், இதுதான் அவரோட கருணை. இப்படி அவர் அன்பே உருவான தேவன். அவர் இந்த மாதிரி பாருங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியவர். சோர்ந்து போயிட்டு நீங்க அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சது, நம்ம கடன்ல மூழ்கிடுவோம், இனி நம்ம குடும்பம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு குடும்பத்தோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறவங்க கூட இருக்காங்க. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க, எழுதி வச்சுக்கோங்க. நீங்க இந்த வசனத்தை தியானிச்சு நீங்க உங்க வாழ்க்கைய துணிச்சலா ஆண்டவர் செய்வார்ன்ற ஒரு முழு நிச்சயத்தோட முழு நம்பிக்கையோட உங்க ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்க வாழ்க்கை மாறலன்னா என்னோட இமெயிலுக்கு இமெயில் பண்ணுங்க. உங்க வேண்டுதல் அவருக்கு கேட்கும்படி வேண்டுதல் செய்யுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையை மாத்துவார். உங்க வாழ்க்கை முழுவதும் சமாதான சந்தோஷத்துல ஆசீர்வாதத்துல ஐஸ்வர்யத்துல செழிப்புல நடத்துவார். எப்பவுமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான், நிச்சயம் வெற்றி தான். அதனால ஆண்டவர் நம்மள வாழ்க்கை முழுவதும் நடத்தக்கூடியவர், நம்மளோட இருக்காருன்னு நினைச்சு நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி நிறைவுக்கு வருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.